வெல்கம் டு வில்செக் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் சோனின்னு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்லாம் சோனி டிவி ரொம்ப விலை கம்மி அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நிறையா பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சோனி டிவி 5000 ரூபா 6000 ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சோனி டிவி இன்னும் அந்தளவுக்கு விலைக்கு குறைக்கப்படவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் சோனியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சோனியோட 32 இன்ச்சு அதோட எம்ஆர்பி இப்போ 25,900 ரூபா வரும். நார்மலாக மார்க்கெட்டில் 19,000 20,000 அந்த மாதிரி கிடைக்குது. ஆனால் அதே 32 இன்ச் டிவி வந்து 8,000 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சோனி ஒரிஜினல் டிவி. சோனி ஒரிஜினலுக்கும் சோனி டூப்ளிகேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு ஜஸ்ட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் சோனி டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரிஜினல் டிவி வாங்கின ஃபீல் இருக்கும். இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ஃப்ரேமை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சோனியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரேமை போட்டிருப்பாங்க. நார்மலாக இந்த டூப்ளிகேட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து சின்னதாக நார்மலாக இருக்க மாதிரியே இருக்கும். இன்னொன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோனியோட ஸ்டிக்கரு இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அந்த பார்டர் பெருசாக இருக்கும், சோனியோட ஸ்டிக்கரும் பெருசாக இருக்கும். டூப்ளிகேட் சேனலில் வர்றது வந்து சோனி வந்து சும்மா குட்டியாக சின்னதாக ஸ்டிக்கர் வந்து மேலே கூடி ஒட்டியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், தொட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். சோனியில் வந்து சோனி அந்த பார்டருக்கு மேலே சின்ன பள்ள மாதிரி கொடுத்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கீழே வைக்கிற ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோனி ஒரிஜினலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டாண்டே கிடைக்கும். நீங்கள் டூப்ளிகேட்டில் வரதுல எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு கீழே இங்கே ஒரு ஸ்டாண்ட் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் விசுவலாக பார்த்துட்டா தெரியும். அதுக்கடுத்து மாடல் நம்பர் டீட்டெயில்ஸு. சோனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இதோட மாடல் நம்பர்ஸ் என்ன, இப்போ இது பார்த்தீங்கன்னா சோனியில் EX52ன்ற மாடலில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. ஃபுல் HD 1080 அந்த டீட்டெயில்ஸ் போட்டுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரே ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரில் வந்து ப்ராப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இருக்காது. அதுக்கடுத்து முக்கியமாக நீ பார்க்கக்கூடாதுன்னா வெயிட்டு. நீங்கள் சோனி இதுக்கு மினிமம் ஒரு 10 kgயில் அந்த ரேஞ்ச் இருக்கும், ஒரு 8 to 10 kg இருக்கும். இந்த டிவியை தூக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 to 4 கிலோ தான் இருக்கும். சும்மா தகடு மாதிரி இருக்கும், லேசாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சோனிக்கும் நம்ம இந்த டூப்ளிகேட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரேமோட மாடல் பாருங்கள், இந்த ஃப்ரேமோட மாடல் பாருங்கள். இதில் சோனியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே ஒரே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளாட்டு, இந்த இடத்துல மட்டும் எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும், ஸ்பீக்கர் சைட்லேயும் எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த இதில் அந்த மாதிரி இருக்காது. முக்கியமாக பார்க்க வேண்டியது நீங்கள் இந்த சோனி ஒரிஜினலாக மட்டும்தான் இந்த பேக் இந்த சோனி அப்படின்றது ஆக்சுவலாக இதோட ஃப்ரேம்லேயே இருக்கும். ஒரிஜினல் டிவியில் மட்டும்தான் சோனி அப்படின்ற ஃப்ரேமில் இருக்கும். நீங்கள் டூப்ளிகேட்டில் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சும்மா ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க, சோனி அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக நம்மகிட்ட சர்வீஸ் வந்த டிவி இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. என்ன மாதிரி மாடல் நம்பர் மட்டும் போட்டிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சோனின்னு இம்போஸ் பண்ணியே இருக்கும். அதுக்கடுத்து போர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிறதுக்கும் அதில் கேமரா சைடில் இருக்கும் போர்ட்டு, இதில் அப்படியே பின்னாடி இம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும் போர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து ஃப்ரேமோட அந்த குவாலிட்டிலாம் இந்த ஃபைபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். 2 டிஃப்ரென்ஸு. இது ஜஸ்ட் அந்த வெயிட்டை வச்சு ப்ளஸ் அதோட மாடல் நம்பர். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சோனி அதோட மாடல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதுலேயே ஒரு மாடல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஏதாச்சும் ஒரு எடுத்து டிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக மாடல் நம்பரு அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இது ஒரிஜினல் வாங்க போகிற ஒரிஜினல் தானா அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. இன்னொன்று ஒரிஜினலுக்கு முக்கியம், நீங்கள் மற்ற எல்லாத்த விட இது கம்பல்சரி எந்த ஒரு டூப்ளிகேட்லையும் பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. சரியா? ஒரிஜினல் மட்டும் தான் சோனின்னு இருக்கும். இந்த சோனியோட லோகோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா 2க்கும் என்டையர் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதோட ரிமோட்டு அதோட ரிமோட் வேறு இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டாண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய டிவி வாங்கினாலும் புதுசாக ஒரு டிவி வாங்கினாலும் சரி, நீங்கள் சோனி ஒரிஜினலாக வாங்குறோமா அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. வேறு எதுவும் ஒரு சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னோட நம்பர் அதிலே கொடுத்துருக்கேன். சேனலுக்கு மேலே நம்பர் இருக்கும், நம்பரில் கேளுங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் சோனி, சாம்சங், எல்ஜி எந்த பிராண்டை பற்றி என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. கிட்டத்தட்ட அவங்க 20 இயர்ஸ் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கும். அதனால் எந்த விதமான டவுட்ஸ்னாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி.